வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான போஸ்டிங்கை தேர்தல் அறிவிக்க இருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் முக்கியமான தகவலாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா டெட்டில் அனைவருக்குமே பாஸ், நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்க இருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி 2022 இந்த சிவி நடக்குமா? அடுத்த சிவி நேர்முக லிஸ்ட்டு விரைவில் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா? இதை தாங்க எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா முதற்கட்டமாக சிவி பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாங்க. மீதி யாருக்குமே பார்த்தீங்கன்னா தற்சமயம் சிவி எதுவுமே பப்ளிஷ் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பிஹெச்டி முடித்தவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இன்னும் சிவி பப்ளிஷ் ஆகலை, காலேஜ் டிஆர்பியில் ரொம்ப 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 ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவர்களுக்கு எப்பொழுது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியவில்லை. பொறுத்து நம்ம பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு ஃபைனலான அப்டேட் பார்த்திங்கன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே, தேர்தலுக்கு முன்னாடி கூட இதற்குண்டான வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த மாதத்தில் யூஜி டிஆர்பியோடைய தேர்வு நடக்குமா, அந்த பியோடைய தேர்வுகள் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. இது தேர்தல் டைம் அப்படின்றதுனால சிறிது கால தாமதங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் கால தாமதம் மட்டும்தான் இதில் பண்ணுவாங்களே தவிர பெரிய மாற்றங்கள் இதில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓரிரு வாரங்களில் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னா, டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே போஸ்டிங், பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்றது இருக்குது. அதனால் டெட்டில் பாஸ் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே தற்சமயம் ஆசிரியர்கள் நம்மளுடைய முதல்வர்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2025-26 கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான மதிப்பூதியம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டது. ஜனவரி 2026 முதல் பிப்ரவரி 2026 வரை மதிப்பூதியம் பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு அனைத்து ஆணைகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட வாரியாக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான பணியிடங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தோராயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பள்ளி தலைமை ஆசிரியருடைய வேக்கன்சிஸ் அரியலூரில் 12, செங்கல்பட்டில் 11, திண்டுக்கல்லில் 11, ஈரோட்டில் 15, கன்னியாகுமரியில் 8, கள்ளக்குறிச்சியில் 17, மதுரையில் 7, நாமக்கல்லில் 16, பெரம்பலூரில் 5, புதுக்கோட்டையில் 20, ராமநாதபுரம் 16, ராணிப்பேட்டை 28, தேனி 7, நீலகிரிஸ் 8, திருச்சி 13, தஞ்சாவூர் 10, திருப்பூர் 10, திருவள்ளூர் 10, திருவாரூர் 15, திருநெல்வேலி 15, தென்காசி 9, தூத்துக்குடி 6, சிவகங்கை 10, சேலம் 19, கிருஷ்ணகிரி 7, திருவண்ணாமலை 39, கூடலூர் 10, நாகப்பட்டினம் 16, கோயம்புத்தூர் 11, காஞ்சிபுரம் 10, விழுப்புரம் 20, வேலூர் 14, விருதுநகர் 18, மயிலாடுதுறை 4, கரூர் 7, திருப்பத்தூர் 9, சென்னை ஒன்றுமே இல்லை, தருமபுரி ஒன்றும் இல்லை. டோட்டலாக 447 வேக்கண்ட் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே உடனடியாக போட போகிறாங்க. அடுத்தடுத்த தகவலை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் அனைவருக்குமே 60 மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று போயிட்டுருக்கு. இதற்கான தீர்ப்பு திங்கட்கிழமை வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.